ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 13. துபாய்க்கு சற்று கிழக்கே இருந்த பாலைவனத்தின் நிலவொளியில் ஒரு சாண்ட் வைப்பர் 1100 டூன் பகி வாகனம் இடது பக்கம் வேகம் எடுத்து சறுக்கி கொண்டு நின்றபடி மின்னும் முகப்பு விளக்கில் மணல் திரையை வாரி இறைத்தது. காரை ஊட்டி வந்த ஒரு விடலை பருவ பையன் தன்னுடைய பாதுகாப்பு கண்ணாடிகளை கழற்றிக்கொண்டு ஏறக்குறைய அவன் ஏற்றி சென்றுவிட இருந்த ஒன்றை உற்று பார்த்தான். கவலை கொண்ட அவன் வாகனத்தில் இருந்து இறங்கி மணலில் அந்த இருளை நெருங்கினான். நிச்சயமாக சொல்லலாம், அது எப்படி தோன்றியதோ அதுதான் இது. அவனுடைய முகப்பு விளக்குகளின் முன்பாக மணலில் முகத்தை புதைத்தபடி ஒரு அசைவற்ற மனித உடல் கிடந்தது. மர்ஹாஃபா, அவன் கூப்பிட்டான். ஹலோ. பதில் இல்லை. அந்த மனிதனுடைய உடையை, ஒரு பாரம்பரிய சேச்சிய தொப்பி மற்றும் தொளதொளப்பான டாப் மேலங்கியை வைத்தே அந்த பையனால் அது ஒரு ஆண் என்பதை சொல்லிவிட முடியும் என்பதுடன் அவன் நன்கு உணவு உண்டு பருத்து போயிருப்பதைப் போலவும் காணப்பட்டான். மர்ஹாஃபா, அவன் மறுமுறை கூப்பிட்டான். எதுவும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் நடந்து சென்று அந்த மனிதனை எட்டி அவன் மெதுவாக அவனை தள்ளி பார்த்தான். நிச்சயம் செத்திருப்பான். அவன் கீழே குனிந்து அந்த மனிதனின் தோலை பற்றி மல்லாக்க புரட்டி போட்டான். அந்த மனிதனுடைய உயிரற்ற கண்கள் வானத்தை வெறித்து பார்த்தன. அவனுடைய முகமும் தாடியும் மணலில் மூடி அழுக்கடைந்து போயிருக்க அவனை பார்த்தால் நட்பார்ந்தவனாக, சொல்லப்போனால் நன்கு தெரிந்த ஒரு விருப்பத்துக்குரிய மாமா அல்லது தாத்தாவை போலிருந்தான். அந்த பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவனை சுற்றி கூடிவிட்ட அவனுடைய சாகச விரும்பி நண்பர்களின் அரை டஜன் 4 சக்கர பைக்குகள் மற்றும் பகிகளின் உருமல் அருகாமையில் கேட்டது. அவர்களுடைய பைக்குகள் முகட்டை நோக்கி விரைந்து அந்த மணல் மேட்டில் சரிந்து இறங்கின. எல்லோரும் வண்டியை நிறுத்திவிட்டு தங்களுடைய கண்ணாடிகளையும் தலை கவசங்களையும் கழற்றினர். பிறகு ஒரு உலர்ந்து போன சடலத்தின் பயங்கரமான கண்டுபிடிப்பை சுற்றி கூடினர். பையன்களில் ஒருவன் பதற்றத்துடன் பேசினான். அந்த இறந்து போன மனிதன் அவ்வப்பொழுது பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்துகின்ற மத அறிஞரும் தலைவருமான பிரபல ஹல்லாமா சகித் ஹல்ஃபதில் என்பதை அடையாளம் கண்டான். மத்தா அலேனா அன் நாஃபல், அவன் சத்தமாக கேட்டான். நாம் என்ன செய்வது? அந்த பையன்கள் வட்டமாக நின்று சடலத்தை அமைதியாக வெறித்து பார்த்தனர். பின்னர் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கும் விடலை பையன்களை போன்றே அவர்களும் எதிர்வினை ஆற்றினர். தங்களுடைய போன்களை எடுத்து அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைக்க புகைப்படங்கள் எடுக்க தொடங்கினர். அத்தியாயம் 13 முடிந்தது. ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 14. விருந்தினர்கள் பேச்சு மேடையை சுற்றி முட்டி மோதிக்கொண்டு தோளோடு தோள் சேர்த்தபடி நின்று கொண்டிருக்க எல்சிடி திரையில் இருந்த எண் நிதானமாக உயர்ந்து வருவதை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் ராபர்ட் லெங்டன். தற்போதைய தொலைதூர பார்வையாளர்கள் 2,52,07,664. அந்த நெருக்கடியான வெளியில் பின்னணி கூச்சல்கள் மந்தமான உருமல் அளவுக்கு அதிகரித்துவிட்டன. நூற்றுக்கணக்கான விருந்தினர்களின் ஒளியில் எதிர்பார்ப்பு நிரம்பியிருந்தது. பலரும் கடைசி நேர தொலைபேசி அழைப்புகளை செய்தபடி அல்லது தாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை ட்வீட் செய்தபடி இருந்தனர். ஒரு தொழில்நுட்ப நிபுணன் பேச்சு மேடைக்கு வந்து மைக்ரோஃபோனை தட்டினான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்,
தயவு செய்து உங்களுடைய மொபைல் போன் சாதனங்களை அணைத்து வைக்கும்படி நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் நேரம் முழுவதிலும் எல்லாவித வைஃபை மற்றும் செல்லுலார் தகவல் தொடர்புகளையும் தடுத்து நிறுத்திவிடப் போகிறோம். அந்த சமயத்தில் தொலைபேசி இணைப்பில் இருந்த பலரும் தங்களுடைய இணைப்புகளை சட்டென்று இழந்தனர். அவர்களில் பலரும் பார்க்க முட்டாளாக்கப்பட்டதை போலிருந்தனர். அதை பார்க்கையில் ஏதோ ஒரு கிரேஷிய தொழில்நுட்பத்தின் அற்புத படைப்பு வெளி உலகின் எல்லா தொடர்புகளையும் மாய அதீதமாக துண்டித்து விட்டதற்கு தாங்களே சாட்சியாக இருக்கிறோம் என்பதை போல் இருந்தது. லிங்டனுக்கும் தெரியும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் $500 தங்களுடைய விரிவுரை கூடங்களை நிசப்தமாக்கிவிட்டு வகுப்புகள் நடக்கும்போது தங்கள் மாணவர்களை தங்கள் சாதனங்களில் இருந்து விலகியிருக்க செய்ய இப்போதெல்லாம் கையடக்க செல் ஜாமிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற சில ஹார்ட்வேர் புரொஃபஸர்களில் அவரும் ஒருவர். பேச்சு மேடையை நோக்கி வந்த ஒரு கேமராமேன் இப்பொழுது தன்னுடைய தோளில் ஒரு மிகப்பெரிய கேமராவை வைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் நிலை கொண்டான். அரை விளக்குகள் மங்கி போயின. எல்சிடி திரையில் பின்வருமாறு ஓடியது. நேரலை நிகழ்ச்சி 38 நொடிகளில். தற்போதைய தொலைதூர பார்வையாளர்கள் 2,85,7,914 பார்வையாளர்களின் எண்ணிக்கையை லிங்டன் வியந்து போய் பார்த்தார். லிங்டனுக்கு அது அமெரிக்க கடன் சந்தையை காட்டிலும் வேகமாக உயர்வதை போல் காணப்பட்டது. இதே தருணத்தில் வீட்டில் உட்கார்ந்தபடி ஏறக்குறைய 3 மில்லியன் பேர் இந்த அறையில் நடப்பதை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதே அவருக்கு கடினமாக இருந்தது. 30 நொடிகள் அந்த தொழில்நுட்ப நிபுணன் மைக்ரோஃபோனில் மெதுவாக அறிவித்தான். அந்த பேச்சு மேடைக்கு பின்னிருந்த குறுகலான கதவு திறக்கவே கூட்டம் உடனடியாக அமைதியானது. அவர்கள் எல்லோருமே மகத்தான ஹெட்மன் கிரஷை எதிர்நோக்கியிருந்தனர். ஆனால் ஹெட்மன் தோன்றவே இல்லை. அந்த கதவு ஏறக்குறைய 10 நொடிகளுக்கு திறந்தே இருந்தது. பின்பு ஒரு நேர்த்தியான பெண் அங்கு தோன்றி பேச்சு மேடையை நோக்கி சென்றாள். பார்த்த பொழுதிலேயே அழகாக தோன்றிய அவள் நீளமான கருத்த கூந்தலுடன் உயரமாகவும் ஒல்லியாகவும் இருந்தாள். கருப்பு பட்டை வடிவ இறுக்கமான வெண்ணிற உடை அணிந்திருந்தாள். அவள் அந்த தளத்தில் சற்றும் பிரயத்தனப்படாமல் நடப்பது போல் தோன்றியது. மேடைக்கு நடுவில் வந்த அவள் மைக்ரோஃபோனை சரி செய்துவிட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு கடிகாரத்தின் டிக் டிக் ஒலி குறைவதற்காக காத்திருக்கையில் பார்வையாளர்களை நோக்கி பொறுமையுடன் புன்னகைத்தாள். நேரலை நிகழ்ச்சி 10 நொடிகளில். அந்த பெண் தன்னை தயார் செய்து கொள்வதைப் போல் ஒரு கணம் கண்களை மூடினாள். பிறகு ஒரு நிலை பெற்ற உருவத்தை போல் அவற்றை திறந்தாள். கேமராமேன் 5 விரல்களையும் மூடியிருந்தான். 4, 3, 2. கேமராவை நோக்கி அந்த பெண் தன்னுடைய கண்களை உயர்த்திய போது அந்த அறையில் முழு அமைதி நிலவியது. எல்சிடி காட்சி அவளுடைய முகத்தின் நேரடி பிம்பத்தை வெளிக்காட்டியது. தன்னுடைய ஆலிவ் சாயல் கொண்ட கன்னத்தில் இருந்து மயிர்கற்றையை சாதாரணமாக ஒதுக்கி தள்ளியபடியே தன்னுடைய கருத்த ஜீவனுள்ள கண்களை அவள் பார்வையாளர்கள் மீது பதித்தாள். எல்லோருக்கும் மாலை வணக்கம் என்று தொடங்கிய அவளுடைய குரல் பண்பட்டதாக லேசான ஸ்பானிஷ் துணியுடன் இனிமையாக இருந்தது. அப்பொழுது எழுந்த ஒரு வழக்கத்திற்கு மாறான பலத்த கரவொலி அவள் யார் என நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதை தெளிவுபடுத்தியது. ஃபெலிசிடேட்ஸ் என யாரோ கத்தினார். வாழ்த்துக்கள். அந்த பெண் வெட்கி போனாள். தான் ஏதோ ஒரு தகவலை தவற விட்டு விட்டதை லிங்டன் உணர்ந்தார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்,
என்ற அவள் சட்டென்று அழுத்தம் திருத்தமாக பேசினாள். கடந்த 5 வருடங்களாக நான் இந்த பில்பா குகன்ஹைம் மியூசியத்தின் இயக்குனராக இருந்து வருகிறேன். உண்மையிலேயே தனித்துவமான ஒருவரால் வழங்கப்பட இருக்கும் ஒரு அசாதாரணமான பிரத்யேக மாலை பொழுதிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கூட்டம் உற்சாகத்துடன் கரவொலி எழுப்பியது. லிங்டனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். ஹெட்மன் கிரஷ் இந்த மியூசியத்தின் கொடையாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பர். இந்த மாலை பொழுதின் நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதற்கு கடந்த சில மாதங்களாக அவருடன் மிக நெருக்கமாக இணைந்து பணிபுரிய முடிந்திருப்பதை ஒரு சிறப்பு சலுகையாகவும் தனிப்பட்ட கௌரவமாகவும் கருதுகிறேன். நான் இப்பொழுதுதான் சரிபார்த்தேன். உலகம் முழுவதிலும் உள்ள சமூக ஊடகங்கள் பரபரத்து கிடக்கின்றன. ஹெட்மன் கிரஷ் இன்றிரவு ஒரு முக்கிய அறிவியல் அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார் என்பதில் உங்களில் பலருக்கும் இப்பொழுது சந்தேகம் இருக்காது. இந்த கண்டுபிடிப்பு உலகிற்கு வழங்கப்படவிருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக என்றென்றும் நினைவில் இருக்கும் என அவர் நம்புகிறார். ஒரு பரவச முணுமுணுப்பு அந்த அறை முழுவதும் தொடங்கியது. கருத்த கூந்தல் கொண்ட பெண் வேடிக்கையாக சிரித்தாள். ஆமாம், ஹெட்மன் கிரஷ் கண்டுபிடித்துள்ளது என்னவென்று என்னிடம் சொல்லுமாறு அவரிடம் கெஞ்சி கேட்டு பார்த்துவிட்டேன். ஆனால் அவர் ஒரு குறிப்பை கூட தர மறுத்துவிட்டார். மிகுந்த கரவொலிக்கு பின்னர் ஒரு சுற்று சிரிப்பொலி எழுந்தது. இன்று இரவின் சிறப்பு நிகழ்வு, அவள் தொடர்ந்தார், ஆங்கிலத்தில் வழங்கப்படும். மிஸ்டர் கிரஷின் தாய்மொழி. ஆனாலும் நிகர் மெய்யம்மையில் உள்ளவர்களுக்காக 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் நாங்கள் நிகழ்நேர மொழிபெயர்ப்பையும் வழங்குகிறோம். LCD திரை புதுப்பிக்கப்பட்டது. ஆம்ரா மேற்கொண்டு கூறினாள். ஹெட்மண்டின் தன்னம்பிக்கையை யாராவது எப்போதாவது சந்தேகப்பட்டிருந்தால் உலகம் முழுவதிலும் உள்ள சமூக ஊடகங்களில் 15 நிமிடங்களுக்கு முன்னர் வெளியான தானியக்க பத்திரிகை செய்தியை இங்கே காணலாம். லிங்டன் அந்த LCD திரையை பார்த்தார். இன்றிரவு நேரலை 20 மணிகள் ECST. எதிர்காலவியலாளர் ஹெட்மன் கிரஷ் அறிவியலின் முகத்தை நிரந்தரமாக மாற்றப்போகும் கண்டுபிடிப்பை அறிவிக்கப் போகிறார். ஆக இப்படித்தான் சில நிமிடங்களுக்குள்ளாக நீங்கள் 3 மில்லியன் பார்வையாளர்களை எட்டினீர்களோ என்று வியந்தார் லிங்டன். அவர் பேச்சு மேடையை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பிய போது முன்னதாக தான் கவனித்திராத 2 பேரை லிங்டன் கண்டு கொண்டார். பக்கவாட்டு சுவரில் முழு கவனத்துடன் நின்றபடி கூட்டத்தினரை ஆராய்ந்து கொண்டிருக்கும் இறுகிய முகம் கொண்ட 2 காவலாளிகள். அவர்களுடைய பொருத்தமான நீல வண்ண மேலாடைகளில் பதிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு எழுத்துக்களை கண்டு லிங்டன் ஆச்சரியப்பட்டார். கார்டியாரியலா? அரசனின் இராஜாங்க காவல்படை இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது? அரச குடும்பத்தை சேர்ந்த யாரும் பார்வையாளராக பங்கேற்றிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தது. விசுவாசம் மிக்க கத்தோலிக்கர்கள் அரசவம்தினர் ஹெட்மன் கிரஷ் போன்ற நாத்திகருடன் பொதுவிடத்தில் சேர்ந்திருப்பதை தவிர்த்தேதான் வந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற முடியரசராக ஸ்பெயின் அரசருக்கு மிகவும் வரையறுக்கப்பட்ட அதிகாரமே இருந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் மிகப்பெரிய செல்வாக்கை தக்க வைத்திருந்தார். மில்லியன் கணக்கான ஸ்பானியர்களுக்கு அந்த மணிமகுடம் இன்னமும் லாஸ் ரேயஸ் கெத்தோலிக்காஸ் மற்றும் ஸ்பெயினின் பொற்காலத்தினுடைய செழுமையான கத்தோலிக்க பாரம்பரியத்தின் குறியீடாகவே வீற்றிருக்கிறது. லிங்டன் இதை பற்றி ஸ்பெயினிலேயே கேள்விப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றம் ஆட்சி செய்கிறது, அரசர் ஆள்கிறார். பல நூற்றாண்டுகளாகவே ஸ்பெயினின் இராஜாங்க விவகாரங்களுக்கு தலைமையேற்ற அரசர்கள்
ஆழ்ந்த பக்தி உள்ள பழமைவாத கத்தோலிக்கர்களாகவே இருந்துள்ளனர். தற்போதுள்ள அரசரும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று நினைத்து கொண்ட லிங்டன் அவருடைய ஆழ்ந்த மத நம்பிக்கைகள் மற்றும் பழமைவாத மதிப்பீடுகளை பற்றியும் படித்திருக்கிறார். சமீபத்திய மாதங்களில் மூப்படைந்து வரும் முடியரசர் படுக்கையிலேயே கிடந்தபடி மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார் எனவும், அவருடைய ஒரே மகன் ஜூலியனிடம் இறுதியாக அதிகாரத்தை மாற்றித் தருவதற்கு அவருடைய நாடு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. பத்திரிகை துறையை பொறுத்தவரை நீண்ட காலமாகவே தன்னுடைய தந்தையின் நிழலிலேயே அமைதியாக வாழ்ந்துவிட்ட இளவரசர் ஜூலியனை பற்றி எதுவும் தெரியாது. இப்பொழுதும் கூட அந்த நாடு அவர் எப்படிப்பட்ட அரசராக இருக்கப் போகிறார் என்று தெரியாமல் இருக்கிறது. ஹெட்மன் நிகழ்ச்சியை ஆராய்வதற்கு இளவரசர் ஜூலியன் தான் கார்டியா உளவாளிகளை அனுப்பியிருப்பாரோ? பிஷப் வால்டர் ஸ்பினோவிடமிருந்து ஹெட்மண்டிற்கு வந்த மிரட்டல் வாய்ஸ் மெயில் லிங்டன் மனதில் தோன்றி மறைந்தது. லிங்டன் கவலைப்பட்ட போதிலும் அந்த அறையில் நிலவிய சூழலை மகிழ்ச்சியானதாக, உற்சாகம் மிக்கதாக, பாதுகாப்பானதாகவே உணர்ந்தார். இன்றிரவு பாதுகாப்பு நம்ப முடியாத அசாதாரணமான அளவு இறுக்கமாக இருக்கும் என்று ஹெட்மன் கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். ஆக இந்த மாலை பொழுது அமைதியாக கழிவதை உறுதிப்படுத்த ஸ்பெயினின் கார்டியர் ரியல் ஒரு கூடுதல் பாதுகாப்பு அடுக்காக கூட இருக்கலாம். திடீர் நிகழ்வுகளின் மீது ஹெட்மன் கிரஷிற்கு உள்ள உற்சாகத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்று ஆம்ரா வைடல் தொடர்ந்தாள். இந்த மந்தமான அறையில் நம்மை நீண்ட நேரம் நிற்க வைப்பதற்கான திட்டம் எதுவும் அவரிடம் இருக்காது என்பதும் தெரிந்திருக்கலாம். அறைக்கு சற்று தள்ளி ஒரு பக்கத்தில் இருந்த மூடப்பட்ட இரட்டை கதவுகளை நோக்கி சென்றாள் அவள். இந்த கதவுகளின் வழியாக ஹெட்மன் கிரஷ் இன்றிரவு தன்னுடைய டைனமிக் மல்டிமீடியா அறிவிப்பை வழங்குவதற்காக கட்டிய பரிசோதனை வெளி இருக்கிறது. இது முற்றிலும் கம்ப்யூட்டர்களால் தானியக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த உலகம் முழுவதிலுமே நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்படும். தன்னுடைய கடிகாரத்தை சரிபார்க்க அவள் சற்று இடைவேளை விட்டாள். இன்றிரவு நிகழ்ச்சி கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்ற மிக சரியாக 8:15க்கு தொடங்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் உள்ளே அழைத்து வரும்படி ஹெட்மன் என்னை கேட்டுக்கொண்டுள்ளார். அவள் அந்த இரட்டை கதவுகளை சுட்டி காட்டினாள். அதனால் நீங்கள் அனைவரும் உள்ளே செல்லலாம். ஹெட்மன் கிரஷ் நமக்காக வைத்திருக்கும் அற்புதம் என்னவென்று காணலாம். சரியான நேரத்தில் அந்த இரட்டை கதவுகள் சுழன்று திறந்தன. லிங்டன் அவற்றிற்கு அப்பால் உற்று நோக்கி மற்றொரு கேலரியை எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு அப்பால் இருப்பதை பார்த்து திகைத்துதான் போனார். அந்த கதவுகளின் ஊடாக ஒரு ஆழ்ந்த இருளடைந்த சுரங்கம்தான் காணப்பட்டது. விருந்தினர் கூட்டம் உண்டி அடித்து கொண்டு மங்கலான ஒளி வீசிய பாதையில் வழியில் உற்சாகத்துடன் முன்னேறிய போது அட்மிரல் எவிலா பின்தங்கியிருந்தார். அவர் அந்த சுரங்கத்தை உற்று பார்த்தபோது அதற்கு அப்பால் இருந்த வெளி இருண்டு போயிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். அவருடைய வேலையை மிக சுலபமாக முடிக்க இருள் மிகவும் பொருத்தமானது. தன் பையில் இருந்த ஜெபமாலையை தொட்டு பார்த்து கொண்ட அவர் தன்னுடைய சிந்தனைகளை ஒருங்கிணைந்து தன்னுடைய செயல் திட்டம் குறித்து அப்பொழுதுதான் வழங்கப்பட்ட விவரங்களில் கவனம் செலுத்தினார். நேரமே அதிமுக்கியமானது. அத்தியாயம் 14 முடிந்தது.